சூரிச்சில் இருக்க மிக உயரமான மலையெல்லாம் நிற்கிறோம். இங்கே பார்த்தா தெரியும், உச்சியில் நிற்கிறோம். சரி வாங்க போய் பார்ப்போம். மக்களே, யூட்லிப்புக்கு வந்துட்டோம். வாங்க பாருங்கள் எப்படி பனி கொட்டி கிடக்குது. உள்ளே போய் காட்டப்புறம் சூரிச்சு ஃபுல்லாக அந்த சிட்டியை போய் பார்ப்போம். வாங்க. இது வந்து ஆறு பாருங்கள். இந்த ஆற்று கீழே வந்து இதுக்கு கீழே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். நாங்கள் இங்கே தான் வந்திருக்கு. என்னது ஜூட்லிபர்க். வாங்க சூப்பராக இடத்த காட்ட போகிறோம். வாங்க நீங்கள். இப்போ நாங்கள் முதலாவது சூரியனில் சூரிய குடும்பத்தில் இருக்க சூரியனில் நிற்கிறோம். இப்போ வந்து நிற்கிறது மேற்குறியா மேற்குறி. இந்த மலையில் ஏறுறதுக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு விடயம் செஞ்சுருக்காங்க. எங்களோட சூரிய மண்டலத்தில் இருக்கிற அந்த கோள் இருக்குது தானே, சூரியனில் தொடங்கி கடைசி கோள் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கோள் மாதிரி அதை செஞ்சு கல் வச்சு அந்த இடத்த தாண்டி போகிற மாதிரி கடைசியில் போய் அந்த இடத்துல போய் நாங்கள் அடைகிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க. சூரியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு கோளாக வருவோம். எவ்வளோ அழகாக இருக்குது. ஒட்டு மொத்த அழகை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மலை வந்து கிட்டத்தட்ட 2850 அடி உயரத்தை கொண்டு காணப்படுது. அதாவது 870 மீட்டர் உயரமான இந்த மலை சூரிச் நகரத்தை சுற்றி இருக்கிற அந்த மலைகளில் இந்த மலை தான் வந்து அதி உயரமாக காணப்படுது. இந்த உயரத்திலிருந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சூரிய சிட்டியை பார்க்கும் பொழுது அங்கே ஓடுற அந்த ஆறுலேருந்து மலையிலேருந்து நகரத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சேர்ந்துட்டோம் உச்சிக்கு. இந்த மலையில் உச்சியில் வந்து அவ்வளோ அழகான ஒரு உணவகமும் ஒரு ஹோட்டலும் இருக்குது. இரவு வேளைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே மின் விளக்குகள், அதாவது லைட்லாம் போட்டு சும்மா களகட்டம். சூரிச் நகரத்தில் இருக்க பெரிய கட்டிடத்தை பார்க்குறீங்க. அந்த பச்சை கலரில் இருக்க அந்த கட்டிடம் தான் மிக உயரமான கட்டிடம் சூரிச் நகரத்தின். இப்போ இன்னும் ஒரு அழகான ஒரு வியூ பார்க்க போகிறோம். வாங்க. இது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி இருக்க பகுதி. சூரிச் நகரம் ஏன் சொர்க்கம் என்று அழைக்கப்படுதுண்டா அழகை பாருங்கள். இதுக்கு மேலே ஏறி ஒட்டுமொத்த அழகை நான் பார்க்க போகிறோம். நான் மேலே ஏறி இந்த மொத்தமாக 360 வியூவில் இந்த இடத்துல அழகை பார்க்க போகிறேன். வாங்க. இந்த மலை உச்சியில் நாங்கள் பொழுதுபோக்குறதுக்காக வேண்டிய நிறைய விளையாட்டு அம்சங்களும் இருக்குது. இங்கே நிறைய பேர் அந்த விளையாட்டை விளையாடுறதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்பகுதியில் அவ்வளோ அழகாக நிறைய கதிரைகளை போட்டு அந்த வியூவை பார்த்து ரசித்து கொண்டு, என்ன தான் ப்ரெஷரில் வந்தாலும் எவ்வளவுதான் மனத்தில் அழுத்தம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அமர்ந்து உட்கார்ந்து இந்த இயற்கையை ரசித்தாலே போதும், எல்லாமே ஒரு நொடி பழுதில் போயிடும். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு கோப்பி ஒன்றை வாங்கி குடிச்சிட்டு இந்த வியூவை பார்த்து கொண்டு
அப்படியே இருக்கலாம். ஆனால் குளிர் தாங்க முடியாத குளிராக இருந்தீங்க. நான் போனது டிசம்பர் டைம் என்றபடியாக மார்கழி மாதம் பனி இப்போ தான் கொட்டி அடங்கி இருக்கிறாரு. திருப்பி மேலேறி பார்த்துருவோமா? இப்போ தான் 2 ப்ராங்க் போடணும். 1 2 என்ன கதை. ஓகே, இப்படி தான் டோர் வச்சுருக்காங்க. இந்த வியூ பாருங்கள். சுவிட்சர்லாண்டில் இருக்க சூரிச் சிட்டியில் இருக்கிற பெரிய ஒரு மலை, உயரமான மலைக்கு மேலே இருக்க டவரில் தான் நிற்கிறேன். அந்த உயரத்திலேருந்து நாங்கள் சூரிச் நகரத்தில் அழகாக பார்க்க போகிறோம். சுற்றி வளைச்சி அவ்வளோ அழகான மலை, அதுக்கு நடுவில் சிட்டி. வாங்க நான் பார்க்க போகிறோம் 360 வியூவில். அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் சொர்க்கத்தை பார்க்க போகிறீங்க. வாங்க. அப்படி காற்றடிக்குது, அவ்வளோ குளிர் காற்று. ஸ்னோ பெஞ்சிருக்கு. குளிர் அடிக்கிற அடியில் அப்போது குளிர் காற்றும். ஆமாம், ஆற்றி உயரத்தில் நின்று இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே சுற்றி காட்டுற பாருங்கள். வாங்க. ஒரு முக்கோண வடிவில் இந்த கட்டிடத்தை அமைச்சிருக்காங்க பாருங்கள். சுற்றி காட்டுற பாருங்கள். பாருங்கள், இந்த ஆர்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்த்தீங்களா? 2 பக்கமும் கட்டிடங்கள் இருக்குது, மலை எவ்வளோ அழகாக இருக்குது. சரி, அப்படி இந்த பக்கம் பாருங்கள். இந்த கோனரில் நின்று பாருங்கள். எவ்வளோ ஃபுல்லாக மலை தான், சுற்றி மலை பாருங்கள். பனி எங்கால இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ அழகுன்னு பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா டி டவர், ஃபுல்லாக டவரும் ரேடார் போட்டிருக்காங்க. எல்லா கவரேஜ். ஒட்டுமொத்த உலகையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட என்னென்னு சொன்னால், நான் சூரிச்சில் இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் த பாப்புலர் பிளேஸ், மிக பிரபல்யமான இடங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்த காணொளிகள் தொடர்ந்து சூரிச் நகரம், சுவிஸ்லேருந்து சூரிச் நகரத்தை பற்றிய முழுமையான காணொலியாக இருக்க போது, தமிழர்கள் கோட்டை எங்கே இருக்குது, தமிழர்கள் ஏன் அதிகம் செறிந்து வாழ்கிறான்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து வரும் காணொலியில் பார்க்க போகிறோம்.